வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கே காலையில் 10 மணிக்கு விஜய் பதவி ஏற்கிறது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அந்த வகையில் பெரும்பான்மையை நீடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ஆளுநர் அவங்கள கூப்பிட்டு நாளைக்கு பதவியேற்பை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய தலைவர்கள் இதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. ஈவன் கமலஹாசன் சார், ரஜினி சார் அவங்களே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவைக்கு தான் பெரும்பான்மையை நிரூபிக்கணுமே தவிர ராஜ்பவனுக்கு அல்ல. இந்த விஷயத்தில் நான் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக நான் இந்த விஷயத்துக்கு விஜய்க்காக குரல் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் சாரில் இருந்து ரஜினிகாந்த் சார் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. அதாவது 107 இடங்களை ஜெயிச்ச அப்புறமும் அவர் சிஎம் ஆகிறதுல நிறைய இழுபறி அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே வருது. அந்த வகையில் நாளைக்கு அவர் பதவி ஏற்கிறதுக்காக நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதுவும் பதவியேற்பு விழா அப்படிங்கிறது நடந்தால் மட்டுமே தான் அது சாத்தியமே தவிர மேபி அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில் அவருடைய மொத்த குடும்பமுமே இந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் மற்றும் மகனான ஜேசன் சஞ்சய் 2 பேருமே கிளம்பி இப்போது இந்தியாவுக்கு வர தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி தான் இன்றைக்கி இணையதளங்களில் ரொம்பவும் வேகமாக பரவிட்டுருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. February 23 செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் தாவேக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் விவாகரத்து கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாலுமே நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திடீர்னு எலெக்ஷனுக்கு 2 மாதங்களே இருக்கிற நிலைமையில இப்போ ஏன் விவாகரத்து கேஸை ஃபைல் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகை கூட தவறான உறவில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை ஏன் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை சங்கீதா விஜய் கிட்ட கேட்டதுக்கு அவங்க சைட்லேருந்து எந்த பதிலுமே வரல. ஆனால் ஹியரிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹியரிங் ஏப்ரல் 20 வச்சுருந்தாங்க. அந்த ஹியரிங்க்கு 2 பேருமே அப்பீர் ஆகாததை பொறுத்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே சுமூகமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கசிய ஆரம்பிச்சிது. அந்த வகையில் தாவேகா தலைவர் பெரும்பான்மையான இடங்களை அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி அளவில் அந்த பெரும்பான்மையான இடம் கிடைச்ச அப்புறமேலு முதல் ஆளாக அவங்களுடைய மனைவி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மகள் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் அவர் வெற்றி சான்றிதழே வாங்க போனார். இந்த வகையில் பார்க்கும்போது அவருடைய பதவியேற்பு விழா நாளைக்கு தீர்மானிக்கப்பட்ட நிலைமையில் அவருடைய மகனும் அவருடைய மனைவியுமான சங்கீதா விஜயும் கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது.